உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய சிறப்பு அப்படின்னா எதை சொல்லலாம்? யோசித்து பார்த்தா அந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேசிய சித்தர்களில் அவர் ஒருவர் அப்படிங்கிறதா மிக முக்கியம். இப்பெல்லாம் சொல்கிறோம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது. வேலையில், படிப்பில், வாழ்க்கை சூழலில் எல்லாத்துலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவங்கிறது இப்போ அதிகமாக பேசப்படுது. ஆனால் அந்த மாதிரி இல்லாத காலத்திலேயே ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுதானே ரொம்ப சிறப்பு. ஏன்னா உலகமே ஒரு குரலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆணுக்கு பெண் அடிமை அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை இல்லை, 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் சமம் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு இன்னும் எவ்வளோ துணிச்சல் வேணும். அப்படியான ஒரு துணிவை, அப்படியான ஒரு திராணியை, அப்படியான ஒரு எதிர்ப்பு குரலை, அப்படியான ஒரு உரிமை குரலை கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பிரான்கிறது தான் மிக முக்கியம். அவரோட உரைநடையில் இப்படியான ஒரு சமத்துவ பார்வையை ஒரு பத்தியில் கொடுக்குறார். ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த காலத்திலேயே கூட இப்படியெல்லாம் யோசிக்க முடிந்திருக்கிறது. அதனால்தான் அவர் வள்ளல் பிரான். அதுவும் நமக்கு புரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இளைப்பில்லை கான் என்று சொல்லுகின்ற அந்த குரல் வள்ளல் பிரானுடைய உரிமை குரலாக கேட்கின்ற அந்த பத்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். படிச்சுட்டு அப்படியே நகர்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா படித்தால் அதன்படி நாம் நிற்க வேண்டும், அதை நம்முடைய கொள்கையாக வாழ்வியலாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கட்டம். அதை நோக்கி நாம் எல்லாருமே நகரணும். அப்படின்னா வள்ளல் பிரான் காட்டுகின்ற அந்த முதல் அடி எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். வள்ளல் பிரானோட உரைநடையோடு ஒரு பயணம் இப்போது. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலியவர்கள் இடத்திலும் சாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீக்கி எல்லோரும் நம்மவர்களாக சமத்தில் கொள்ளுவது. வள்ளல் பிரானோட உரைநடையில கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம் அப்படின்னு நிறைய விதமான ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருமே அதை பார்த்துருக்கோம். ஜீவ ஒழுக்கம் அப்படின்னு இதில் ஆரம்பிக்கிறார். ஜீவ ஒழுக்கம் ஆவது ஆண் மக்கள் பெண் மக்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா ஜீவ ஒழுக்கம்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை, உயிருள்ள நாம் அத்தனை பேரும் ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம்னா உடனே டிசிப்ளின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் முறை, அதைத்தான் ஒழுக்கம் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். டிசிப்ளின். அந்த டிசிப்ளினில் என்ன வரும்? எப்படி நாம் பார்க்கின்ற பார்வை இருக்கணும், அவர்களை எப்படி அணுகுகின்ற அந்த அணுகுமுறை இருக்கணும், அவர்களை எப்படி மதிக்கின்ற அந்த மதிப்பு இருக்கணும் என்று சொல்வது தான் ஒழுக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஜீவ ஒழுக்கம்னா நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கான டிசிப்ளின் என்ன, அதை வள்ளல் பிரான் சொல்லித்தரார். இப்படி சாப்பிட்ணுங்கிறத யாருமே சொல்லித்தரதில்லை. பிறந்த குழந்தை கூட அதற்கு எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சு வந்துடுது. நாம் சொல்லித்தராமையே அது கையால் கூட எடுத்து சாப்பிடும் ஒரு வயசில். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுக்கத்தை மட்டும் வளர்ந்தப்புறம் கூட 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் தெரிஞ்சுக்காமையே வாழ்ந்துட்டுருக்கோமே. அப்படின்னா நாம் எவ்வளவு தூரம் அறியாமையில் இருக்கோங்கிறத வள்ளல் பிரான் புரிஞ்சு வச்சுருக்கார். அதனால தான் ஜீவ ஒழுக்கம் அப்படின்னா வாழ்கின்ற வாழ்க்கைக்கான டிசிப்ளின் என்று அர்த்தம். அது என்ன டிசிப்ளின்னு வரிசையாக சொல்கிறார் பாருங்க. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலியவர்களிடத்திலும். அப்போ 2 பேருக்கும் சமமான ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு ஒழுங்குமுறை வேணுங்கிறதுல குறிப்பாக மறைபொருள் ஒன்று இருக்குது. ஏன்னா பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் முறை, சமயம், மதம், மதமாச்சரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகம் என்ன பண்ணும்? நம்முடைய சமூகம் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும், எல்லா இனத்திலும், எல்லா ஊரிலும், எல்லா நாட்டிலும், எல்லா மாவட்டத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு தான் இதெல்லாம் பொறுப்பு, பெண்கள் தான் இதெல்லாம் கட்டி காப்பாற்றணும், பெண்களுக்கு தான் பண்பாடு உண்டு, பெண்களுக்கு தான் கலாச்சாரம் உண்டு, பெண்களுக்கு தான் வாழ்க்கைக்கான அந்த நடைமுறை, அவர்கள் இப்படித்தான் வாழணும்னு எல்லா மொழியிலையும் எல்லா ஊர்லேயும் 1000 இலக்கணங்கள் வகுக்கப்பட்டிருக்கும்.
ஆனால் வள்ளல் பிரான் தான் முதலாக ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாரிடத்திலும்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா ஆண் மக்களுக்கும் இந்த ஒழுங்கியல் முறை வேணும். ஆண்கள் மட்டும் அவங்க ஆம்பளைங்க அப்படிதான் முன்ன பின்ன இருப்பாங்கன்ற அந்த சால்ஜாப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு டிசிப்ளின் கோடு இருக்கு அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுகின்றார். இதைத்தான் நாம் துணிச்சல் அப்படிங்கிறோம். ஆண்களுக்கென்று எந்த விதிமுறையும் கிடையாது, ஆண்களுக்கென்று எந்த ஒழுக்க முறையும் கிடையாது, ஆண்களுக்கென்று எந்த இலக்கணமும் கிடையாது. அவர்கள் மனம் போனபடி வாழலாம். ஆனால் பெண்கள்லாம் படிதாண்டா பத்தினியா இருக்கணும், வீட்டு வாசலை தாண்டக்கூடாது என்று பல அழுத்தங்களை கொடுத்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பிரான் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று ஒரே நேர்கோட்டில் வைக்கிறார். ஆண்களுக்கும் இந்த ஒழுங்கியல் முறை ஒழுங்கியல் இலக்கணம் மிக முக்கியம் என்று சொல்கிறார் என்றால் இதனால்தான் அவர் நவீன சித்தராக கொண்டாடப்படுகிறார். எல்லாரும் வாங்க, இங்க ஆண்களும் வாங்க, நீங்க மட்டும் அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது, என்ன வேணும்னாலும் பண்றது, எப்படி வேணுமானாலும் இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் ஒழுங்கியல் முறை உண்டு, வாங்கப்பா வந்து கேளுங்க என்று வள்ளல் பிரான் ஜீவ ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார். அதில் வேற என்னெல்லாம் சொல்றாருங்கிறத பாருங்க. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலியவர்களிடத்திலும் சாதி சமயம் மதம் ஆசிரமம், அந்த பட்டியல் பெருசா போயிட்டே இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாதி சமயம் மதம் ஆசிரமம். ஏன்னா நாம் அத்தனை பேரும் பிரிவினைப்பட்டிருப்பது இந்த குணங்களால் தான். என்ன சாதி, அவர் என்ன சாதி தெரியுமா? அதை பேசுவதே அநாகரிகம், அதை பேசுவது அவமரியாதை, அதை பேசுவது மனித பண்பே இல்லை என்கின்ற புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கிசுகிசுப்பதை நாம் என்றைக்கு விடுகிறோமோ அன்றைக்குத்தான் மனிதர்கள்ங்கிற அடையாளத்துக்கே நாம் வருவோம். ஆனால் நாம் எல்லாரும் இந்த சுமைகளை சுமந்து கொண்டே இருக்கிறோம். சாதி சமயம் மதம் ஆசிரமம், அதை பட்டியலை நீட்டிக்கிட்டே போறாருல வள்ளல் பிரான். அப்போ என்ன தெரியுதுன்னா, நம்மிடம்தான் முதுகில் இத்தனை சுமைகள் இருக்கின்றன, முதுகில் இத்தனை அழுக்குகள் இருக்கின்றன. ஆனால் நாம் மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லையே, வள்ளல் பிரான் சொல்றது தப்பாச்சே, சொல்லவே முடியாது. அவர் கொடுக்கின்ற பட்டியலில் ஏதாவது 1-2லையாவது நாம் மாட்டியிருப்போங்கிறத புரிஞ்சுக்கலாம். வேற என்ன பட்டியலை நீளமா சொல்றார் பாருங்க. சாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீக்கி எல்லோரும் நம்மவர்களாக சமத்தில் கொள்ளுவது. இவ்வளோ பெரிய பட்டியல்ல நிச்சயமா அத்தனையும் நாம சுமக்கலைனா கூட 1-2ஐயாவது சுமந்து கொண்டுதான் இருப்போம். நம்மவர்கள் என்று எப்போது நினைக்க தோன்றுகிறதோ, எப்போது நாம் உணர்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் ஜீவ ஒழுக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ ஒழுக்கம் இருந்தால்தான் மனிதர்களாக இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவரைக்கும் நாம் மனித உருவில் நடமாடுகின்ற வேறு பிறவிகள், விலங்குகள் மிருகங்கள்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர்கள் மிருகங்களோ விலங்குகளோ பறவைகளோ ஜாதி பார்ப்பதில்லை, சமயம் பார்ப்பதில்லை, குலம் பார்ப்பதில்லை, கோத்திரம் பார்ப்பதில்லை, சாஸ்திரம் பார்ப்பதில்லை. இது எல்லாம் இன்னொன்று சுமைகளை சுமந்து கொண்டே இருப்பது மனிதர்கள் மட்டும்தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அதனால் நம்மவர்கள்ன்ற உணர்வு வரும்போது தான் நாம் மனிதர்கள். இல்லை என்றால் வேறு பிறவிகள், வேறு ஈனப்பிறவிகள். அதை விலங்குகள்னு சொல்ல வேண்டாம், பறவைகள்னு சொல்ல வேண்டாம், மிருகங்கள்னு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் யாரும் இத்தனை சுமைகளை சுமப்பதே இல்லை. அவர்களிடம் கூட ஜாதி நாய் என்று நாம் தான் உருவாக்கி வைத்திருக்கிறோமே தவிர அவர்களிடம் அந்த பிரிவினை இல்லை என்பதால் அந்த உயிரினங்கள் நம்மை விட உயர்வாக இருக்கின்றன. ஆனால் நாம் தான் மனிதர்கள் என்ற தளத்திலிருந்து கீழே இறங்கி நிற்கிறோங்கிறத நமக்கு புரிய வைக்கின்ற வள்ளல் பெருமானை தினம் தினம் கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.